மக்களே இந்த வீடியோ பாருங்க. இவர் என்னதான் சொல்லியிருக்கிறார். விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம். விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. மேச்சர் சார் பர்கர் பீஸால தான் வாழ்ந்துருக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பர்கர் பீஸால பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ் கொடுப்பாங்க. அந்த தக்காளி எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பர்கரில் முட்டைகோசு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நீங்கள் விளையாட்டுத்தனமாக சொல்லியிருக்கிறீங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விவசாயிகளும் நீங்கள் போயிட்டு சந்திச்சுட்டு உங்களோட கஷ்டம் என்ன, நீங்கள் எவ்வளோ முதலீடு போடுறீங்க, தோட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடுறீங்க, இதில் லாபம் உங்களுக்கு வருதா, நட்டம் வருதா அப்படின்னு நீங்கள் ஒரு விவசாயம் நீங்கள் சந்தித்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடு முக்கியமா இல்லை இது விவசாயம் முக்கியமா அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒரு விவசாயம் எவ்வளோ வேர்வை சிந்தி எவ்வளோ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி தராங்கன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அன்றது ஒரு விவசாயிகளுக்கும் தெரியும். அது கமெண்டில் மக்களை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது விவசாயிகளை இப்போல்லாம் யாரும் மதிக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடும்போது விவசாயிகளை மதிங்க. அதுக்கப்புறம் இந்த விளையாடுறது அதுக்கப்புறம் இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒருத்தரும் 10 ரூபா வருமா அப்படின்ட்டு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆனால் சில டைம் எல்லாம் பார்த்திங்களன்னா வராமல் இப்போ பாருங்கள், இந்த பாலைக்கீரை தோட்டம் பார்த்திங்களன்னா மழை விழுது, ஆலங்கட்டி பட்டு இந்த இலையெல்லாம் கிழிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6000 கட்டு வரும். 6000 கட்டு இப்போ எங்களுக்கு நட்டம்தான். அது பார்த்திங்களன்னா ரோட்டரை வச்சு நாங்கள் ஓட்டுறோம். இப்படியெல்லாம் நம்மளுக்கு லாஸ் ஆகும். லாபம் கம்மி தான். ஏன்னா தரகரை நம்ம இங்கே நம்ம புதினா வளர்க்குறோன்னா அந்த புதினா அறுத்துன்னு போயிட்டு பாதிக்கு பாதி ரேட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது பற்றியெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு இது இல்லை. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்களே எப்படி? இல்லை நீங்கள் விஜய் சார் வந்த உடனே எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, சரி ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமோ விவசாயிங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதி வேறு, ஆனால் இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிறதும் வேறு. அதனால் என்ன சொல்கிறதான்னு எங்களுக்கு தெரியல. மக்களே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். விஜய் சார் பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.